அப்போ ஆஃபரில் வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா? ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் போல்ட்லேருந்து ஒரு சூப்பரான வாட்ச் இருக்குது என்கிட்ட. நம்ம ரீசெண்டாக ஆர்டர் பண்ண ஃபயர் போல்ட்டோட ஆர்ட்லின்ற எந்த ஒரு ரக்கட் அவுட்டோர் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆஃபர் ப்ரைஸில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1300 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் போல்ட்டுன்னு இருக்குது அண்ட் என்ன ஸ்பெக் இருக்குன்றது இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி மறுபடியும் ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது, ஆப் டவுன்லோட் பண்ணுறதுலாம் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ் இல்லைனா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓப்பன் பண்ணால் உள்ள வந்து ஃபாஸ்டாக் அப்படின்னு போட்டு வாட்ச் இருக்குது. இதில் 3 கலர் அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது இதில் ஒயிட்டு. நான் ஏற்கனவே க்ரீன் ஒன்று ஆர்டர் பண்ணேன், அது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் வந்து ஆன் ஆகலை. அதனால் வந்து ரிட்டன் பண்ணிவிட்டு நான் ஒயிட் வந்து வாங்கினேன். ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்குது, எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் இந்த டேப்பை பிரிச்சோன்னா நமக்கு ஒரு டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக இருக்கும். மற்ற பிராண்டில் ஏமாத்துற மாதிரி இவங்க வந்து அது பண்ணல. இதுலேயும் சில வாட்சஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க வந்து டிஸ்பிளே கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக என்னவோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பிசிக்கல் ஓரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்பீக்கர் இருக்கும், மைக் இருக்கும், அது தெரியும். பின்னாடி வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்சார் அண்ட் தென் ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் சிலிகான் ஸ்ட்ராப்பு. நமக்கு தெரிஞ்சது தான், எல்லா வாட்சஸ்லையுமே சிலிகான் ஸ்ட்ராப் தான் வருது. அண்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெனோ பட்டனை வந்து நமக்கு வாட்ச் வந்து ஆன் ஆகிடும். அண்ட் பாக்ஸ்லேயே வந்து இதுக்கு நமக்கு மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துறாங்க. பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுது, ஃபிக்ஸிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. அண்ட் இது கூட வந்து யூசர் மேனுவலும் நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டி கார்டும் அது கூட வந்து ஸ்பாட்டிஃபைக்கான ப்ரீமியம் அண்டு சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் புக் மை ஷோவில் ஒரு டிஸ்கவுண்ட் பேக்கும் வந்து கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 38mm ஒரு லார்ஜ் டிஸ்பிளே இருக்குது. நல்லாவே வந்து வியூ இருக்கும், நல்லா பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து அந்த வால்பேப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது இல்லைன்னா ஃபோன்லேயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம அவ்வளோ பேச தேவையில்ல. எல்லா வாட்சஸுமே இப்போ வந்து ஆப்ஸ் விட்டு அதிலே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. நான் பென்டன் ப்ரொஃபைல் வச்சுருப்பேன், பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அண்ட் நம்ம இஷ்டத்துக்கு எந்த இது வேணால் வச்சுக்கலாம். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃப்ளாஷ் ப்ரூஃப் அப்படி சிலதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த வாட்சில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அண்ட் வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் 2 பட்டன் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஒன்று மெனோ பட்டனு, இன்னொன்று வந்து கஸ்டமைசபிள். எந்த இதுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 320 mAhக்கான பேட்டரி வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன பஞ்சாயத்துன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்கிறேன். அண்ட் வாக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனாக வாட்ச் எல்லாஸ்லையும் வர்றது தான் வந்துக்குது. அண்டு இதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வாட்ச் யூஸ் ஆகுதுன்னா இதுக்கு தான் வந்து. உங்களுக்கு பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் அவுட்டோரில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டிட்டேன். மேக்ஸிமம் நல்லாவே வந்து அவுட்டோர்லேயுமே சரி நல்லா தெரியுது. எல்லாமே நல்லா தானே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃப்ளாஷ் ப்ரூஃபு அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. சவுண்டு வரும் தண்ணியில் நினச்சான்ட்டு. சரி, அதை செக் பண்ணணுன்ட்டு நான் தண்ணியில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அப்படியே எடுத்தேன். அண்டு எடுத்ததோடு சரியாக போச்சு. வாட்ச் வந்து வேலை முடிஞ்சு போச்சு. அது எடுத்தது வரைக்கும் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அவங்க சொன்ன அந்த ஃப்ளாஷ் மோடு ஒன்று அப்படி இருக்கும். அங்கே மேலேருந்து எடுத்திங்கன்னா இதை ஆனால் டிஸ்பிளேவும் ஒர்க் ஆகல. நான் நிறைய வாட்சஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த இஷ்யூஸ்லாம் எனக்கு வந்தது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணி தண்ணியில் நினச்சி எடுத்தாலுமே வந்து ஒர்க் ஆகின்னு தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகலை. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அந்த இது ஸ்பீக்கர் வழியாக வந்து தண்ணி வெளியேற்றுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. சரி, அதை செக் பண்ணணுன்ட்டு தான் நான் வந்து ஃப்ளாஷோ ப்ரூஃபை செக் பண்ணேன். ஐபி ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. 5.4க்கான ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து நான் செக் பண்ணேன். ஆனால் வந்து ஒர்க் ஆகலை. சரி, உள்ளே தான் தண்ணி போய் தான் செக் பண்ணணுன்ட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. ஆனால் ஏன் இதுதாச்சுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அது நினச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வைப்ரேஷன்லேயே இருந்துச்சு. வாட்ச் ஆனால் ஆன் ஆகலை. ஃபுல்லாக வைப்ரேட் ஆகினே இருந்துச்சாங்கன்னா வெடிச்சிருமோன்ட்டு கூட பயம் வந்தது நமக்கு. அந்தளவுக்கு வந்து வைப்ரேஷன்லேயே தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும். அந்த பேட்டரி டைன் ஆகிற வரைக்கும் வந்து வைப்ரேஷனில் தான் இருந்துச்சு. ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட வைப்ரேஷனில் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபுல் சார்ஜ் போட்டு தான் வந்து வீடியோ எடுத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை செக் பண்ணேன். இந்த வாட்சை டிரெக்ஸ் வாட்ச் மாரி டிசைன் பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து ஒர்க் ஆனது மட்டும் சரியில்லை. இதில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அட்வான்ஸாக நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேம் எது வேணுமோ நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரிலாம் கூட கொடுத்துருக்காங்க அவங்க ஆப்லேருந்து. அண்டு நிறைய ஃபீச்சர் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்தமாரி பிரச்சனை வரது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஒரு வாட்ச் இல்லை, இது வந்து 3 வாட்டி நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். 3 வாட்டியுமே இதே சேம் இஷ்யூ தான். அண்ட் வாட்டர் பட்டு மட்டும் இல்லை, சும்மாவே ஆனே ஆகலை வாட்ச்சு. ஸோ அதான் பெரிய பிரச்சனையாகவே போச்சு. மேபி எனக்கு வந்த ப்ராடக்ட் எல்லாமே டேமேஜ்டு பீஸாக வந்திருக்கலாம். ஆனால் மற்றபடி வாட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல இது தான். இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆனால் வந்து வாட்சை பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ரொம்பவே பிடிச்சதுனால தான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஆனால் வந்து இந்தமாரி பிரச்சனை வந்து போச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எந்த பிராண்டில் இந்த வாட்சஸ்லாம் வாங்கலாமா வேணாமான்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.